ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வாஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயம் பேச போகிறோம். நான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே நியூ அப்டேட்ஸ் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணி போகிறனால நிறைய பேர் பார்த்து மோட்டிவேட் பண்ணுறீங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஜாப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது எப்படி பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் படித்தவங்க தான் முக்கியமான இல்லை, ஜென்ரல் நாலேஜ் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணி நம்ம இன்கம் பண்ணலாம். அது எப்படி என்ன ஏதுன்னு வாங்க பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறான கோர்சஸ் தான் இதில் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்சஸ் பிடிச்சிருக்கோ அதை பயன்படுத்தி நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். மந்த்லி 8000லேருந்து 15,000 வரை ஈஸியாக சம்பாதிக்க முடியும். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் ஒர்க்கே இதில் இருக்குது. அது எப்படி என்ன ஏது நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவில் ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி என்ன ஏதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயே மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் போய் உங்களுக்கான டவுட்ஸை க்ளியர் பண்ணுங்கள். கால் பண்ணி கேட்டோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க கைஸ், வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் பவுல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கிளம்புனா பாகிஸ்தான் அணி 299 ரன் அடித்து 5 விக்கெட்டு விட்டாங்க. 50 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் யார் ஹையஸ்ட்டாக அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 32 ரன் அடித்து ஜமான் அவருடைய தன்னோட விக்கெட்டை விட்டார். ஐயூப் 6 ரனில் அவரும் தன்னோட விக்கெட்டை விட்டார். அசாம் 29 ரனில் அவுட் ஆகிட்டார். ரிஸ்வான் 5 ரனில் அவரும் தன்னோட விக்கெட்டை விட்டார். சல்மான் அலி 105 ரன் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார். டோலட் 62 ரன் அடித்து அவரும் தன்னோட விக்கெட்டை விட்டார், சிறப்பாக விளையாடி. முகமது நவாஸ் 23 பாலில் 36 ரன் அடித்து சிறப்பாக விளையாடினார். 5 4 ஒரு சிக்ஸர் அடித்து. இதில் யார் ஹையஸ்ட்டாக விக்கெட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வனிந்தூர் அசரங்கா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. திக்சனா 1 விக்கெட்ஸ், ஃபெர்னடோ 1 விக்கெட்ஸ் எடுத்து இந்த மேட்சை பார்த்திங்கன்னா 300 ரன்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் அணி ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. வனிந்தூர் அசரங்கா பார்த்திங்கன்னா 10 ஓவர் போட்டு 54 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இதில் 20 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 118 ரன் தான் அடித்து இருக்காங்க. இது வரையும் 3 விக்கெட் 7 பேருக்கு. நிஷாங்கா சிறப்பாக விளையாடி 29 ரனில் அவுட் ஆகிட்டார். மிஸ்ரா 38 ரனில் அவுட் ஆகிட்டார். மேண்டிஸ் ஒரே பாலில் டெக் அவுட் ஆகிட்டார். சமரவ் விக்ரமா சிறப்பாக விளையாண்டுருக்கார். இப்போ இதில் யார் விக்கெட் எடுத்துன்னு ஹாரிஸ் ராஃப் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச்சு இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸில் ரிசல்ட் என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம ஹெல்த் இஷ்யூனால் ஸ்டார்ட்டாகவே சிம்பிளாக முடிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவை போட போகிறோம். இது எப்படி என்ன ஏதுன்னு நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் 2-3 ஹவர்ஸில் தான் இந்த மேட்ச் ரிசல்ட்டை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டுமாரோ உங்களுக்கு வேறு வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகும்போது உங்களுக்கு விஷயம் ஆகும். மேபி என்ன புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஹெல்த்.